இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலே திரும்ப உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க இருக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க இருக்க போகிறோம், தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் நம்மை ஒவ்வொரு மாதமும் சந்திக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடங்கப்பட்டது ஜனவரி மாதமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நேரம் நம்ம கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த மாதம் மே மாதம் முழுவதும் கர்த்தர் அவ்வளவு அழகாய் நடத்தினீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. கொஞ்சம் சொல்லுங்க, வாய்களை திறந்து கர்த்தருக்கு இந்த காலை வேளை நன்றி சொல்லுங்க. இயேசுராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தீர், கண்ணீரில் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, விபத்துகளில் இருந்து தேவன் பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவைகளை எல்லாம் இந்த மாதம் சந்தித்தீரே. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்துகிற பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை சொல்ல எங்கள் ஆயுட்காலம் போதாது. கர்த்தர், நாங்கள் ஜெபித்த எத்தனையோ காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபிக்காத எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கல. ஆனால் பிள்ளைகளுடைய தேவையை அறிந்த ஒரு தகப்பனாக இருந்து கர்த்தர் எங்களுக்கு அவ்வளவு அழகாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் நாளில் அதான் ஆண்டவர்கிட்ட பாடி சொல்ல போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? நான் கேட்ட நன்மைகள் எனக்கு கொடுத்தீங்க, கேட்காத காரியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி சொல்லலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லலாமா? ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் சொல்லலாமா ஒரு மனதோடு? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. இயேசு ராஜா
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமாண்டவரே, ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போலே காலமெல்லாம் காத்தீர். சொல்லுங்க, கரங்களை என்னை கைவிடாமல் என் கரங்களை பிடிச்சவரே காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி, நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து, எப்படி அப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். கண்களை மூடி சொல்லலாமா? ஒரு முறை கையை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, இந்த காலை வேளையில என் கரங்களை பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே என்னை தனிமையில விடாதபடி, ஆண்டவரே என்னை விட்டு விலகி விடாதபடி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நிமிடம் தோறும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேற்றிலே விழுந்து விடாதபடி ஆண்டவரே, பாவத்திலே விழுந்து விடாதபடி எங்கள் கரங்களை பிடித்து கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நடத்தினீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. என் குறைகளை வைத்து நான் சுகவீனன், பலவீனன், உதவாதவன் என்று சொல்லி என்னை தள்ளிவிடாமல் என் தேவன், என் மகனே மகளே என்று என்னை அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. உலகம் என்னிடத்தில் இருக்க குறைய பார்த்து, இந்த வேலைக்கு நீங்க ஆக மாட்ட, இந்த செயலுக்கு நீ ஆக மாட்ட, இந்த திறமை உன்னிடத்துல இல்லை, நீ ஒதுங்கி நில்லு, தள்ளி நில்லு என்று சொல்லி உலகம் என்னை தள்ளினாலும் என் குறைகள் ஒருபோதும் என் தேவனுக்கு முன்பாக இல்லை ஆண்டவரே. என் கர்த்தரின் குறைகளை பார்க்காமல் என் இருதயத்தை பார்க்கிறீரே, உமக்கு நன்றி. என்னை தள்ளிவிடாமல் அணைத்து கொண்டீர் ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப இப்படி சுத்தத்தை சரியாக செய்யாத பொழுது, என் இயலாமையினால் நான் மனமுடிந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட என் கர்த்தர் என் மகனை, என் மகளை உன்னாலே முடியும் என்று சொல்லி உடைய வார்த்தைகளால் பலப்படுத்தி எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்தி இவ்வளவு நாட்கள் எங்களை நடத்தி வருகிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க இந்த காலை வேளையில, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த முதல் மணித்துளிகள், இந்த நாளினுடைய முதல் மணித்துளிகள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தெடுத்து, இந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தர் உம்மை ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர். நான் மரித்து பரலோகம் வரும் பொழுதும் எங்களை ஏன் பரலோகத்திற்கு தேர்ந்தெடுத்தீர்னா ஒரே ஒரு காரியம்தான், உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை கனப்படுத்த ஆண்டவரே. கிருபையால் எங்களை ரட்சித்தீர். சொல்லலாம் அந்த காலை வேளையில் ஒரு ஆராதனை செய்யலாம், உயிர் உள்ளவரை உம்மை மாத்திரம் பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை மாத்திரம் துதிப்பேன். நல்லா தேவனை ஆராதிக்கலாமா அந்த நாள்ல? ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர், உயிர் உள்ளவரை உம்மை பாடுவேன்,
உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. ஆராதிக்க ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே, உம்மை ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே, உம்மை ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே. அப்பா சொல்லாமா? ஆராதிக்க கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உயிருள்ளவர உம்மை பாடுவேன். பாடுவாண்டுவரே நலவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். சொல்லுங்க. அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே, உம்மை ஆராதிக்கதானே எல்லாம் ஆராதிக்கதானே. அப்பா ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உயிருள்ளவரை உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். நம் முன்னே நடந்து செல்பவர் அமராஜா இன்னும் நடந்து வருகிறார். சொல்லுங்க. இந்த மாதத்துல நீ நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார். நடந்து வருகிறார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். தீமைகளை நன்மையாக்குவார். இந்த மாதத்துல எல்லா தீமைகளையும் என் தேவன் நன்மையாக மாற்றுகிறவர். ஆமே. நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போம், நடனமாடுவோம். ஆமென். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். சொல்லுங்க. ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார். நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார். நடந்து வருகிறார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதை அமராஜா சுற்றிலும் இருப்பார். இயேசுவே இயேசுவே நன்மையாற்றுவார். எல்லா தீமைகளை நன்மையாக்குவார். எல்லா தீமைகளை நன்மையாக்குவார். சொல்லுங்க. எல்லா தீமைகளை நன்மையாக்குவார். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம், ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக
அப்பாட்ட சொல்லுங்க, இந்த மாதத்துல ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்க ராஜா. வற்றாத நதியாக ஆமராஜா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவன் நதியாக சொல்லுங்க, எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க ராஜா. ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. சொல்லுங்க, அபிஷேகம் இந்த மாதத்துல எங்களுக்கு நிறைவான ஒரு அபிஷேகம் வேண்டும் அப்பா. போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. நாங்க மிதந்து மிதந்து வாருமையா, வாருமையா போதகரே வாங்க, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. இந்த காலை வேளை கரங்களை தட்டி, ஆண்டவரே ஒரு அபிஷேகம் எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு வற்றாத நதி எங்கள் மேல இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜீவ தண்ணீர் இன்றைக்கு ஒவ்வொரு இருதயத்திலும் புறப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தாகம் இல்லாத ஆண்டவரே அப்பா, தாகம் இல்லாத ஒரு ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, ஒரு திருப்தியான ஒரு ஜீவ தண்ணீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஒவ்வொருவர் மேலும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பாரங்களை சுமந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எவ்வளவு தூரம் நடந்தாலும் ஆண்டவரே இளைப்படையாதபடி, பலவீனன் ஆகாதபடி ஆண்டவரே, சுகவீனன் ஆகாதபடி என் ஜீவ தண்ணீர், தேவனுடைய ஜீவ தண்ணீர் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய இரக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இந்த காலை வேளையில எங்கள் முன்னாடி நடந்து செல்லுகிறவர் ஆண்டவரே, பார்வோனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவரே இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு முன்னாக என் கர்த்தரை கடந்து போகிறவர் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இது எல்லாவற்றையும் நான் நடந்து போய் எதிர்கொள்பவன் அல்ல, எனக்கு முன்னாடி என் கர்த்தர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். என் தேவன் எனக்கு முன்னாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். என்னை சுற்றிலும் அவர் பாதுகாத்து என்னை கரம் பிடித்து கூட்டி செல்லுகிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், என் கர்த்தர் நடந்து செல்வதால் ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, கட்டப்பட்ட சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது ராஜா. எந்தெந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் என் முன்னாடி நின்று என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்வதால் என் தேவன் அதில் ஒரு பாதையை உருவாக்கி ஆண்டவரே என்னை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. சொல்லுங்க, இந்த காலை வேளையில் என் கர்த்தர் எனக்கு முன்னாக சென்று என்னை நடத்தி செல்லுகிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. உலகத்தில் உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யார் உண்டு ராஜா? உம்மை தவிர வேறு யார் இடத்தில் நாங்கள் செல்லுவோம்பா? சுகமாக்குற வல்லமை உம்மிடத்தில் உண்டு, பலப்படுத்துகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய மகிமை நீர் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வசனம் சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது உம்முடைய வார்த்தை. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை மாறாது ஆண்டவரே. இந்த காலைவேளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருக்க போகிறோம் ஆண்டவரே. உடைய பலவீனங்கள், இந்த உலக பலவீனங்கள், இந்த உலக காரியங்கள் எங்களை ஒருபொழுதும் பலவீனப்படுத்தாது, எங்களை துக்கப்படுத்தாது ஆண்டவரே.
கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே உம்மை துதிக்க எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த துதியின் மூலமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. சொல்லலாம் அந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆராதனை செய்யலாம். அந்த காலை வேளையில உண்மையா சொல்லலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே. சொல்லுங்க, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு என் தேவனை பற்றி கொண்டேனோ, அன்றைய நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரை இந்த உலகத்திலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணினீரே, உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. எஸ் லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை வேளையில் உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை தேவன் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா புத்தகம் 57 அதிகாரம் 18 வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி
திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தையை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திற்குண்டான வசனத்தை கொடுத்து ஆறுதலும் தேறுதலுமாய் எங்கள் தேவன் நடத்தி செல்லுகிறவர் ஆண்டவரே. வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். ஆவியானவர் இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். சகோதர சகோதரியே, இந்த வசனத்தினுடைய ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வசனத்தை நன்றாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அந்த தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வட இஸ்ரவேல் தேசம், தென் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி 2ஆக என்ன பண்ணுகிறது? பிரிக்கப்படுகிறது. அதிலே இந்த வட இஸ்ரவேல் தேசத்தை அசிரியர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த தென் இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோனியர்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி அங்கே வாழ்ந்து வரும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய அசிரியர்களுடைய தெய்வங்களையும் பாபிலோனுடைய தெய்வங்களையும் வணங்க அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனை மாத்திரம்தான் வணங்குவோம் என்று சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. பல பேர் அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக வணங்கி விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் திரும்ப இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக என்ன பண்ணுகிறார்கள்? வருகிறார்கள். அந்த சிறைபிடிப்பு அவர்களை விட்டு விலகும் பொழுது, அப்போ திரும்ப அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த தேசங்களிலே எந்த கடவுளை வணங்கினார்களோ, அசிரியர்களுடைய கடவுளையோ இல்லை பாபிலோனுடைய கடவுளையோ, இயேசுவா தெய்வத்தோடு அதாவது தேவனோடு சேர்த்து அந்த கடவுளையும் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி வணங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடவுள் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். திரும்ப அவர்களை என்ன பண்ணுகிறார்? தண்டிக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மாத்திரம் வணங்க வேண்டும், தேவன் ஒருவரே தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அதாவது நியாய பிரமாணத்தை கொடுத்து தேவன் நடத்தி வருகிறார். ஆனால் பயத்திற்காக மற்ற கடவுளை வணங்க தொடங்கினவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலேயும் அவர்களை என்ன பண்ணுகிறார்கள்? நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அந்த கடவுள்களை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஒரு சூழ்நிலையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சகோதர சகோதரியே, இந்த வசனத்தை ஆராயும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு சுயத்தை சார்ந்து வாழ்கிற ஜனங்களாக என்ன பண்ணுகிறார்கள்? வெளிப்படுத்தப்படுகிறார்கள். தங்களுடைய தேவைக்கு எது பூர்த்தி செய்யுமோ அதை நாடுகிற பிள்ளைகளாக என்ன பண்ணுகிறார்கள்? மோர் கன்சர்ன் அபவுட் செல்ஃப். அதாவது ரொம்ப அவர்கள் எதிலே கன்சர்னா இருக்காங்க, எதை நாடுகிறார்கள் என்று சொன்னால் சுயத்தை நாடுகிறார்கள். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன தேவை? எனக்கு தேவன் தேவைன்னா தேவனிடத்துல போகிறது. உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு தேவைன்னா உலக பிரகாரமான காரியங்கள் இடத்திலே போகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? கர்த்தரிடத்துல தெய்வ பக்தி இல்லாததுனால ஒரு பெரும் துன்பத்திற்குள்ளாக என்ன பண்றாங்க? ஒரு தண்டனைக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கடந்து போகிறார்கள். 57 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 13 வசனம் வரையும் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்திற்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுகிறது? பார்க்க முடிகிறது. அதாவது பயத்திற்காக வணங்கினார்கள். காலப்போக்கில் தேவனோடு சேர்த்து என்ன பண்ணார்கள்? விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அதற்கடுத்தது ஒரு 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, முதலாவது இருக்கக்கூடிய தேவனை தூக்கி எறிந்து விட்டுட்டு விக்கிரக ஆராதனையிலேயே முழுமையாக மூழ்கி போன ஒரு ஜனங்களாக என்ன பண்ணுகிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த பின்மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கும் பொழுது நமக்கு தெரியாது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும்? அந்த சூழ்நிலை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால் பின்மாற்றம் என்கிறது என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவனுடைய அதிகாரத்திற்கு அர்ப்பணிக்காத ஒரு வாழ்க்கை, இல்லைன்னா தேவனுக்கு முரண்பாடாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பின்மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வரும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இருதயம் அப்படின்னு சொல்றது எப்பொழுதுமே வேதவசனம் சொல்லுகிறது, மாறுபாடும் திருக்கும் கேடு உள்ளதுமாய் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும். எந்த மனிதன் இருதயத்தின் பின்னாடி செல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு துக்ககரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக தான் என்ன பண்ணும்? இருக்கும். எப்பொழுதும் ஒரு மனிதன் சுய இருதயத்தின் பின்னாடி போகாதபடி தேவ சித்தத்தின் பிரகாரம் என்ன பண்ணும்? சொல்லணும். தேவ சித்தத்தின் பிரகாரம் செல்லணும். என்னுடைய எமோஷன்ஸ், இந்த இருதயம் 3 காரியங்களை கொண்டிருக்கிறது. எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகள், சித்தம்,
இந்த மாதிரியான காரியங்கள், அதை விட விருப்பம், இந்த மாதிரி 3 காரியங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த எமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள், இதற்கு பின்னாடி இருதயம் செல்ல ஆரம்பிக்குது, நாம் செல்ல ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் பிசாசானவன் சுலபமாக நம்மளை தவறான வழியில் என்ன பண்ணிடுவான், கொண்டு போய் விட்டுருவான். என்றைக்கும் உணர்ச்சிகரமான காரியங்கள் இல்லை உணர்வு பூர்வமான காரியங்கள் நம்மை ஒருபோதும் தேவனுடைய சத்தியத்தில் இருந்து, தேவனுடைய பாதையில் இருந்து வழிவிலகி என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காரியம். உணர்ச்சிகளும் உணர்வு பூர்வமான காரியங்கள் நம்ம பயாலஜிக்கல், அதாவது நம்முடைய பிறப்பிலே இருந்து என்ன பண்ணுகிறது, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்குது. யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, நம்ம எங்க போய் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனையும் இல்லை. நம்முடைய ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம், இல்லை நம்முடைய பயாலஜிக்கல் ப்ராசஸ், நம்ம பிறக்கப்படுகிற தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியம், இப்படி கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். இது யாரிடத்திலும் கற்றுக்கொள்ள தேவையில்லை. இது எப்போ வரும் எப்போ போகும் அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய இருதயத்தின் பிரகாரம் நாம் செல்லாதபடி தேவ சித்தத்தையே முக்கியமான ஒரு காரியமாக வைத்து பயணம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட பின்மாற்றம் நமக்குள்ள என்ன பண்ணாது, ஒருபோதும் என்ன பண்ணாது, வராது. ஏன்னா இருதயம் எப்பொழுதும் சூழ்நிலைக்கு தகுந்தது போல மாறிக்கொள்ளுகிற ஒரு 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 ஸ்டேட்டஸ் உடையது, ஒரு காரியம். அது சுலபமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். சந்தோஷமா இருக்கும்போது இருதயம் தேவன் பக்கம் போகும். துக்கங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது இந்த இருதயம் வேற பக்கம் போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால என்றைக்கும் நம்முடைய இருதயத்தையோ அல்லது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய யாருடைய இருதயத்தையோ முழு நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்கிறவர்கள் தான் சொல்லுவாங்க, நான் ஏமாந்து போயிட்டேன், இந்த உலகத்தில் இப்படி நடக்கும்னு தெரியல, என்னை இப்படி ஏமாத்துவாங்கன்னு தெரியல, இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்படி என்னை வஞ்சிப்பார்கள் என்று எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், மாறுபாடும் திருக்கும் கேடு உள்ளதுமான இருதயம். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பிலீவ் பண்ணக்கூடாது. முழுமையான ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, அதன் மேலே வைக்கக்கூடாது. கர்த்தர் மேலே பற்றுதலாக என்ன பண்ணணும் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தின் மீது பற்றுதலாக இருந்தபடியால் தான் பின்மாற்றத்திற்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், போகிறார்கள். இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்பொழுது அவர்கள் ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, கதறாங்க ஆண்டவர் இடத்துல. அதில் பார்க்குறோம், துக்கப்படுகிறவர்கள். என்ன துக்கம் அவங்களுக்குள்ள? ஏன் இப்படிப்பட்ட ஒரு துக்கம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழுகை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர்? அதுல முதல் வார்த்தை சொல்றாரு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து. வழிகள், I have seen his ways. அவருடைய வழிகளை நான் என்ன பண்ண பார்த்தேன். அப்ப என்ன வழி அப்படின்னா, 2 வழிதான். இப்ப அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்மாற்றம். அப்ப அவங்க வழிகள் கர்த்தர் பார்க்கிறாருன்னா 2 வழிகள். ஒன்று பாவமான ஒரு வழி, இன்னொன்று மனம் திரும்புகிற ஒரு வழி. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இந்த 2 வழிகளை கர்த்தர் பார்த்து என்ன சொல்ற, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நீ பாவம் செய்கிற ஒரு மகனாக, பாவம் செய்கிற ஒரு மகளாக உன் வழி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு தண்டனையும், நீ மனம் திரும்புகிற வழிக்கு நேராக வருகிறாய் என்று சொன்னால் உன்னை குணமாக்குவேன் என்கிற ஒரு வார்த்தை தான் கர்த்தர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். சகோதர சகோதரியே, பாவத்திற்கு எப்பொழுதும் இருதயம் ஆர்வமா இருக்கும், சரீரம் ஆர்வமா இருக்கும், மாம்சம் ஆர்வமா இருக்கும், உலகம் ஆர்வமாக இருக்கும். இதுதான் பிசாசானவன் விதைத்த விதை. நம்ம பார்க்கிறோம், நான் ஏற்கனவே சொன்னது போல பயந்து வணங்கினார்கள், அப்புறம் சேர்த்து வணங்க ஆரம்பித்தார்கள், மூன்றாவது கடவுளை புறந்தள்ளி விக்கிரக ஆராதனையிலே முழுகி போனார்கள். இருதயம் எப்படி நெருங்குகுதுன்னு பாருங்க உலகத்தோடு. சில நேரங்களில் பாவம் அப்படித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை போல பயந்து பாவம் செய்கிறது உண்டு. அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை பிளஸ் பாவம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டம். கடைசியிலே பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விட்டுட்டு பாவமான ஒரு வாழ்க்கையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர் வழிகளை நான் பார்த்து. ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ ஆண்டவருடைய சுகம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வரும் அப்படின்னா, நம்முடைய வழிகளை பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த சுகத்தை கொடுக்கிறார், அந்த பலனை கொடுக்கிறார், அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நான் தீமையான வழியிலே பாவம் செய்கிற ஒரு வழியிலே இருந்தா எனக்கு தண்டனையும், என்னுடைய வழி மனம் திரும்புதலுக்கு உண்டான ஒரு வழி, பரிசுத்தத்திற்கு உண்டான ஒரு வழி, கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஒரு வழி, முரண் செய்கிற பழக்கம் இல்லாத ஒரு வழி, வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வழி, இப்படி என்னுடைய வழி இருக்குமே ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன். 2 வார்த்தை சொல்றாரு, உனக்கு சுகத்தை கொடுப்பேன். 2வது என்ன சொல்றாரு, ஆறுதல் கொடுப்பேன். சகோதர சகோதரி, இந்த சுகம் ஆறுதல், இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம்.
இந்த இடத்துல இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த ஜனங்களுடைய பலவீனத்தை, மாம்ச பலவீனத்தை, அவங்க ஏதோ ஒரு நோயால் அவதிப்பட்டிருக்காங்க, காய்ச்சலால் அவதிப்பட்டிருக்காங்க, அப்படி கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றார், வழிகளை பார்த்து சுகம் கொடுப்பேன். வழிகள் அப்படின்னு சொன்னா பாதை, அவர்கள் நடந்து போகிற பாதை, அவர்கள் செல்லுகிற பாதை, அவர்கள் எப்படிப்பட்ட பாதையிலே பயணம் பண்ணுகிறார்கள், அதை தான் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல சுகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பாவத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 2 வகையான பிரச்சனைகளும் வரும், 2 வகையான பலவீனம் வரும். ஒன்று மாம்ச பலவீனமும் வரும், இன்னொன்று ஆவிக்குரிய பலவீனம், ஸ்பிரிச்சுவல் சிக்னஸும் வரும். இந்த 2ஐயும் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். நான் ஒரு தவறு செய்யும் பொழுது, நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது, தேவ சித்தம் அறியாமல் என்னுடைய சுய சித்தத்துக்கு ஓடும் பொழுது என் வாழ்க்கையில் 2 பிரச்சனை ஏற்படும். என்னுடைய ஃபினான்ஷியல், என்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், எனக்கு சுகவீனங்கள் வரும், எனக்கு பலவீனங்கள் வரும், எனக்கு வியாதிகள் வரும், எனக்கு போராட்டங்கள் வரும். இதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிக்னஸ், ஒரு வியாதி அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ண முடியாது, வேதவசனம் வாசிக்க முடியாது, தேவன் கிட்ட நெருங்கி இருந்த நான் இப்பொழுது தூரமாக இருப்பேன், தேவ சத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த நான் உலகத்தின் சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பேன், பிசாசானவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பேன், இச்சைகளின் சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பேன். இதனால் என்ன ஏற்படும், என் வாழ்க்கையில சுகவீனம், பலவீனம் ஏற்படும், போராட்டம் சூழ்ந்து கொள்ளும். இப்ப நான் திரும்ப மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை, பாவத்தினால் உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா காயங்களுக்கும் நான் சுகம் கொடுப்பேன், இந்த காயங்களை நான் சுகம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். சகோதர சகோதரி, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் உங்களுடைய வழிகளை பார்த்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதுல நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த பாவ காரியத்தினால், இந்த பின் மாற்றத்தினால் எப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். முதலாவது சுகம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதான சிந்தனை, சமாதான இருதயம், சமாதானமான வாழ்க்கை, சமாதானம். முதலாவது சுகம் அதுதான், முதலாவது ஆறுதல் அதுதான். என் சகோதர சகோதரியே, ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் முதலாவது இழந்து போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சமாதானத்தை இழந்து போகிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, தான் செய்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி அவனை சும்மா விடாது. பாவம் செய்யும் போது சில நேரத்தில் நமக்கு சந்தோஷம் இருக்கலாம், சில பேரை ஏமாற்றும் பொழுது, சில பேரை வஞ்சிக்கும் பொழுது, இச்சையின் பிரகாரம் செய்யும் பொழுது, விபச்சாரத்தை தேடி போகும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய தவறான காரியங்களுக்கு நோக்கி பயணம் பண்ணும் பொழுது சில நேரங்கள் நமக்கு என்ன பண்ணும், ஒரு விதமான சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் பாவத்தினுடைய தொடக்கம் சந்தோஷம் அப்படின்னா, பாவத்தினுடைய முடிவு துக்கம்தான். பாவத்தினுடைய முடிவு ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் தான் இருக்கும். சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை தான் பாவம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அப்ப நம்ம இழந்து போறது என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானத்தை இழந்து போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். உங்களுக்கு இழந்து போன சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை சுகமாக்க போகிறார். அல்லேலூயா, உங்களை சுகமாக்க போகிறார். பாஸ்டர், சமாதானம் எப்படி வரும் இந்த உலகத்துல? இந்த உலகத்துல மனிதன் எதையோ சம்பாதிக்கிறான், எதையோ இந்த உலகத்துல புகழை சம்பாதிக்கிறான், சொத்தை சம்பாதிக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், எதையோ சம்பாதிக்கிறான். ஆனா சமாதானத்தை சம்பாதிக்க முடியுமா என்று சொன்னால் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கும், சமாதானம் இருக்காது. இன்னைக்கு உலகத்துல பார்க்க முடியுது, பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் சமாதானம் இல்லாம இருக்காங்க, சரியா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. ஏன்னா சமாதானத்தை தருகிறவர் தேவன் மாத்திரம். அல்லேலூயா. சமாதானம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும்? எப்பொழுது பாவத்தை குறித்ததான அறிவும் தான் மன்னிக்கப்பட்டதை உணர்கிறானோ அப்பொழுதுதான் சமாதானம் வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாலேஜ் ஆஃப் சின். எது பாவம், எது தவறு, எது தீமையானது, இதை என்னைக்கு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள சமாதானம். ஏன்னா சரியான முடிவை தேர்ந்தெடுப்போம். இது சரி, இது தவறு, இது பாவம், இது பரிசுத்தம் என்று தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும். அடுத்த சமாதானம் எப்படி வரும்? கர்த்தரிடத்துல போய் முழங்கால் படியிடும் பொழுது, ஆண்டவற்றை அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் என்னை மன்னித்தார் அப்படிங்கிற, கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், எனக்குள்ள இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஒரு சமாதானம் வரும். நான் செய்த தவறை என் கடவுள் மன்னித்தார், நான் செய்த பாவத்தை என் கடவுள் மன்னித்தார். இதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயத்தின் சமாதானம், சிந்தனையில சமாதானம். இது இல்லாமல் இன்றைக்கு உலகம் தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என் சகோதர சகோதரி, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான்.
உனக்கு சுகத்தை கொடுக்க போறேன். என்ன சுகம்? உனக்கு சமாதானத்தை கொடுக்க போறேன். உன் இருதயம் சமாதானமாக இருக்க போகிறது. ஏன்னா உன் பாவத்தை, நாம் செய்கிற பாவத்தினுடைய அறிவு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல நம்மை மன்னித்தார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு இன்றைய காலையில் கொடுக்க இருக்கிறார். முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய சுகம், குணமாக்குவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு உண்டான எப்படி அப்படின்னு சொன்னா, God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வசனம் பாருங்க, உன் வழிகளை பார்த்து நான் குணமாக்குவேன். நம்ம எந்த வழியில போறோங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். பாவமான வழியில போகும் பொழுது பிசாசானவன் நம்மோடு கூட இருப்பான். ஆனால் என்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறோமோ, தேவ சித்தத்தின் வழியில நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மோடு கூட யார் வரப்போகிறார்? கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட வரப்போகிறார். எவ்வளவு மனதுருக்க முடியவர், கம்பேஷன் காட். அவர் எவ்வளவு மனதுருக்கக்கூடிய தேவன். என் வழிகளை பார்த்து, என்னுடைய செயல்களை பார்த்து என்னோடு கூட அவர் வருகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். என் கூட வரும்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? எங்கெல்லாம் நான் பலவீனமாய் உட்கார்ந்துறனோ, எங்கெல்லாம் நான் மனமுடைந்து உட்கார்றனோ, எங்கெல்லாம் நான் சமாதானத்தை இழக்கிறனோ, அங்கெல்லாம் என்னை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் என் தெய்வம். என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சகோதர சகோதரி, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா, அது தொடர்ந்து வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எப்ப அந்த புண்ணு சுத்தமா ஆற ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதுதான் நமக்கு அந்த வலியில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதை நம்ம உணர்ந்தது உண்டு. அந்த வலி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை என்ன பண்ணாது? ஒரு சுலபமா இருக்க விடாது. உதாரணத்திற்கு ஒரு ஆடோ ஒரு நாயோ ஏதாவது ஒரு மிருகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய கால் உடைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடி பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த நேரத்தில் அது கிட்ட போகும் பொழுது, அதை தொடும் பொழுது, அது ஒரு நார்மலாக என்ன பண்ணாது இருக்காது. நம்ம குணப்படுத்த வராங்க, இல்லை நம்மளை அந்த நோயிலிருந்து, இந்த வலியிலிருந்து நம்மளை பாதுகாக்க வராங்க, சுகம் கொடுக்க வராங்கன்னு நிறைய. அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது சரியாகணும், அந்த புண்ணு சரியாகணும் ரியாக்ட் பண்ணாது. கடவுள், அதாவது நம்ம கிட்ட போகும்போதெல்லாம் அதனுடைய கோபத்தை நம்ம மேல என்ன பண்ணும்? காட்டும். ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நாம் பாவமா ஒரு வழியில போகும் பொழுது, பாவம் செய்கிற ஒரு வழியில போகும் பொழுது, பிசாசானவனை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் பொழுது, கர்த்தர் நம்ம கூட வரும் பொழுது அவரை நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். அவருடைய வார்த்தை நமக்கு பிடிக்காது, அவருடைய வசனங்கள் நமக்கு பிடிக்காது, அவருடைய சத்தியம் நமக்கு பிடிக்காது, அவருடைய விருப்பங்கள் நமக்கு பிடிக்காது. இதனாலதான் கர்த்தரை விட்டு விலகி அப்படியே தூரமா போக ஆரம்பிச்சிடறோம். நான் இன்றைக்கு நம் வழிகள் மனம் திரும்புகிற வழியா இருந்தா, அந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட என்ன பண்ண போறேன்? இருக்க போறேன். மூன்றாவது காரியம், குணமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி குணமாக்குவார்னா, மூணாவது, தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு வருகிற தேவன், நான் வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது கையை கட்டி வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. வேதவசனம் சொல்லுது, நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக கண்ணீர் சிந்துகிறவர். அன்னைக்கு பார்க்கிறோம், லாசரு மரித்து போனோட மரியாளும் மார்த்தாளும் அழுகும் பொழுது இயேசு சும்மா அங்க நிக்கல. நான் தேவனுடைய பிள்ளை, நான் கடவுள் என்று சொல்லி நிக்கல. அவருடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது, லாசருவோடு இருந்த அந்த அன்பை, ஐக்கியத்தை நினைத்து கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். அவருடைய எமோஷன்ஸ் பார்க்கிறோம் நம்ம அந்த இடத்துல. அவரை உயிரோடு கொண்டு வந்துருவார், அவருக்கு சுகம் கொடுப்பார், அதெல்லாம் உண்டு. ஆனா என் கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற தெய்வம் அல்ல, எனக்கு துக்கப்படும் பொழுது அவரு துக்கப்படுகிறார். அந்த உணர்வு தான் முக்கியம் ரொம்ப கடவுள்கிட்ட. பிசாசானவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நம்முடைய வேதனையிலே சந்தோஷப்படுகிறவன், நம்முடைய பலவீனத்திலே சந்தோஷப்படுகிறவன். ஆரம்ப நாட்களில் சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன ஒரு ஜாயை கொடுத்து, ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொடுத்து கூட்டிட்டு போய் அங்க வேதனைப்படும் போது, கண்ணீர் படும்போது ரொம்ப கொக்கரிக்க கூடியவன். ஆண்டவர் அப்படி அல்ல, மனதுருகிறவர். மனதுருகிறார்னா என்ன பண்ண போறார்? உதவி செய்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அவருடைய விரல்கள் மிருதுவான விரல்கள், மிருதுவான விரல்கள். அவருடைய இருதயம் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இருதயம். அந்த இருதயம் வெளிப்படுத்துகிற அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. என்ன உதவி செய்யறார் ஆண்டவர்? நமக்கு ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது, உதாரணத்துக்கு என் கையில் அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய கையில் அடிபட்டிருக்கு, ஒரு பெரிய புண்ணு ஆயிருக்குன்னா டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா,
அதில் டெட்டாயில் இந்த மாதிரியான காரியங்களை தெளித்து என்ன பண்ணுவார், அதில் தேவையில்லாத தோள்கள், தேவையில்லாத திசுக்களை நீக்குவாங்க. ஒரு பஞ்சு வச்சு துடைப்பாங்க. அது எதுக்கு துடைக்கிறாங்க? அந்த தோல் ஏதாவது கொஞ்சம் நீட்டிட்டு அது குத்திக்கிட்டே இருக்கும் புண்ணு, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சு அதை சுத்தப்படுத்துவாங்க. அதை சுத்தப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வராதபடி சுத்தப்படுத்துவாங்க. ரெண்டாவது ஒரு மருந்து போடுவாங்க. எதுக்கு மருந்து போடுவாங்க? அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து போகணும். செத்து போய் அந்த தீமையான கிருமிகள் செத்து போய் புதிய நன்மையான திசுக்கள் உருவாகணும். அப்படி திசுக்கள் உருவாகிறனால திரும்ப நம்முடைய தோல், பழைய தோல் என்ன பண்ணுகிறது, ஒரு புது தோலா மாறி அதை நம்ம புண்ணை முழுவதும் மூடி சுத்தத்தை என்ன பண்ணுகிறது, ஒரு சுகத்தை என்ன பண்ணுறது கொடுக்குது. கர்த்தர் அப்படிப்பட்ட உதவி தான் செய்யறார். சில நேரத்தில் பாவம் செய்து கர்த்தரிடத்தில் கிட்ட நெருங்கும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத இருக்கிற ஆண்டவர் பிடுங்கி போடுவார். அதை அனுமதிக்க மாட்டார். சகோதர சகோதரி, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவருடைய உதவி எப்படிப்பட்ட உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டு அதனால் ஏற்படுகிற விளைவும் வாழ்க்கையில் இருக்கட்டும், நானும் உனக்கு உதவி செய்யறல. முதல் உதவி என்ன செய்ய போறாருன்னா, என் புண்ணை, நான் செய்த பாவத்தினுடைய விளைவுகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சு என்னை சுத்தப்படுத்துகிறவர். அழுக்கா இருந்த அந்த இடம், செங்கமா இருந்த அந்த இடம், ரத்தம் அப்படி பீரிட்டு கொண்டு இருந்த அந்த இடம், சீல்கள் பிடித்து ஒழுகி கொண்டிருந்த அந்த இடத்தை நீட்டா சுத்தம் பண்ணி முதல்ல என்னுடைய பழைய தோலை போல ஒரு சுத்தமான ஒரு காரியமா மாறணும் என்று சொல்லி உதவி செய்கிற தெய்வன் என்னுடைய தெய்வன். அதுதான் குணமாக்குதல். அதுதான் குணமாக்குதல். கர்த்தருடைய வாழ்க்கையில குணமாக்குறார் அப்படின்னு சொன்னா அதான் அர்த்தம். நீங்கள் பிசாசானுடைய பேச்சை கேட்டு நீங்க போய் என்னென்ன காரியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்களோ, உங்க குடும்பத்துல கொண்டு வந்தீங்களோ, உங்களை சுற்றி கொண்டு வந்தீங்களோ, கர்த்தரிடத்துல கிட்ட நெருங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வாழ்க்கையில தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் தூக்கி எறி. இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், இந்த விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், நீ கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள்லாம் வேண்டாம், அதெல்லாம் தூக்கி எறி. இவைகள் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு உண்டான புண், உனக்கு உண்டான காயம் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லி அதெல்லாம் கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதை விட பெரிய உதவி என்ன வேணும்? இதை விட பெரிய உதவி என்ன வேணும்? இதெல்லாம் சுத்தமாகும் பொழுது அந்த சுகத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், உணர்கிற பிள்ளையாக என்ன பண்ணுவோம் இருப்போம். திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு தோலை, ஒரு சரீரத்தை பெற்ற பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம் இருப்போம். அடுத்த ஒரு காரியம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு சொன்னா, நம்மை சோதனைகளில் இருந்து தப்பிக்கக்கூடிய பலனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பலனை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் உண்டான பலன் என்னவென்று சொல்லி. நீங்கள் தாங்குகிற சோதனை என்னால் தாங்க முடியாது, நான் தாங்குகிற சோதனை உங்களால் தாங்க முடியாது. இன்னொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்காது, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் இன்னொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். சகோதர சகோதரியே, ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது நமக்கு தெரியும், இந்த ஸ்பீடில் இந்த வாகனத்தை ஓட்டணும்னா நம்ம தாங்குவோம், இதுக்கு மேலே ஓட்டினோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த விபத்துகள் ஏற்படுவதற்கு 90% காரியம் என்ன, கட்டுப்பாட்டை இழந்து போகிறது. ஏன் கட்டுப்பாட்டை இழக்குதுன்னா, தங்களுடைய அந்த வேகம் இவ்வளவுதான், இதுல தான் என்னுடைய வாகனத்தை திருப்ப முடியும், நான் திரும்ப சுதாரிக்கிற டைம் இவ்வளவுதான் அப்படிங்கிறதை உணராமல் ஏதோ ஒரு வேகத்துல, ஏதோ ஒரு ஆசையில வேகம் அதிகம் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஒரு வண்டி முன்னாடி வரும் பொழுது, ஏதோ ஒரு காரியம் முன்னாடி வரும் பொழுது அவர்களால் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க. அதுதான் பெரிய விபத்துகள். 90% விபத்துகள் அப்படிதான் ஏற்படுது. நிதானம் இல்லை. சகோதர சகோதரியை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதே போலதான் கர்த்தருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது, என் வாழ்க்கையில சோதனைகள் வருது அப்படின்னு சொன்னா என்னுடைய பலன் என்னன்னு தெரியும். ஒன்று, என்னுடைய பலனை பூஸ்ட் பண்ணி அந்த சோதனையை ஜெயிக்க வைப்பார். இல்லைன்னா என் பலன் எவ்வளவுன்னு அறிஞ்சு அதற்குண்டான சோதனை தான் வரும். பலனை தாண்டிதான சோதனை வராது. திராணிக்கு மேலாக சோதிக்கிற தெய்வன் அல்ல. அல்லேலூயா. சில சோதனைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம அதை கிவ் அப் பண்ணிடுறோம். ஐயோ இனி என்னால் முடியாது, நான் விழுந்துறேன் இதில் அப்படின்னு சொல்லி. இல்லை, தெரியும் இந்த சோதனை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த சோதனை என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் செய்யாது, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்காது. ஏன்னா என் கர்த்தருக்கு தெரியும் இது என்னால் தாங்க முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அனுமதிச்சிருக்கிறார். என்னால் எங்கே தாங்க முடியாமல் போகுதோ அங்கே கர்த்தர் நிறுத்திடுவார். கர்த்தருக்கு தெரியும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். முதல்ல குடும்பம், சொத்து இதெல்லாம் அனுமதிக்கிறார். பிசாசான மறுபடிக்கிறார். அவனுடைய சரீரம் தொடு. கர்த்தருக்கு தெரியும்.
யோபுடைய மனைவியின் விசுவாசம் என்ன என்பது தெரியும், யோபுடைய விசுவாசம் என்னன்னு தெரியும். கர்த்தர் இதுவே யோபுடைய மனைவியுடைய வாழ்க்கையா இருந்துருச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்திலே கர்த்தரை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இல்லை, யோபு மனைவி வேற, யோபு வேற. யோபு சோதனையை தாங்கக்கூடியவன், அவனுடைய சரீரத்தை தொட்டாலும் என்னை விட்டு அவன் விலக மாட்டான். அதே போல தான் நீங்களும் நானும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குணமாக்குகிற தெய்வம். அடுத்த ஒரு காரியம் அதில் என்ன சொல்றாரு, அவர்களை நடத்தி. இதுவரைக்கும் சென்ற பாதை பிசாசானவன் நம்மை நடத்தி சென்ற பாதையாக இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை வேறு. இதுவரை நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற பாதை என்ன பாதைன்னா விக்கிரக ஆராதனைக்குள்ளாக சென்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை திரும்ப கொண்டு வந்து தேவனை வணங்கக்கூடியவர்களாக, தன்னை வணங்கக்கூடியவர்களாக ஒரு ஆராதனை முறையை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி என்ன பண்ணார், மாற்றி போட்டார். நம்ம எதை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி அதுதான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில குணம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லைன்னா என்னுடைய ஆராதனை வேறு. நான் கர்த்தரை ஆராதிக்கவில்லை, இயேசுவை ஆராதிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கவில்லை, உலகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், உலக பிரகாரமான காரியங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதை ஆராதிக்கிறேன், எதை கனப்படுத்துகிறேன், எதை உயர்த்துகிறேன், அது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த புண் உண்டாக, அந்த காயம் உண்டாக ஒரு மிகப்பெரிய காரியம், அவருடைய ஆராதனை தவறாக இருந்தது, விக்கிரக ஆராதனையாக இருந்தது. கர்த்தர் பக்கம் திரும்புங்க. கர்த்தர் எந்த வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொன்னா ஆராதனை, அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வழியில். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாவிகளுக்கு அவர் ஒரு நண்பனாக இருக்கிறார், ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். அதன் மூலியமாக தான் அவர் குணமாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா காயங்களையும் ஒருவரை சுகமாக்க முடியாது. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. சில காயங்களுக்கு நம்ம தாயை நாடுவோம், சில காயங்கள் மனக்காயங்களுக்கு தகப்பனிடத்துல பேசுவோம், அவரு சில ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். சில காயங்கள் நண்பர்களோடு கூட இருக்கும்போது சரியாகும், சில காயங்கள் உறவினர்கள் மத்தியில் போகும்போது சரியாகும், சில காயங்கள் நம்ம வட்டாரத்தில் நெருங்கி இருக்கவங்கிட்ட எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காது. ஆனா கர்த்தர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, எல்லா காயங்களுக்கும் குணம் கர்த்தரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. யார் இடத்துல, அங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல அலைய வேண்டியது இல்லை. என்ன பிரச்சனை எனக்கு ஏற்பட்டாலும், என்ன பலவீனம் ஏற்பட்டாலும், என்ன மனக்காயம் ஏற்பட்டாலும் ஆண்டவரிடத்துல போனா போதும். எனக்கு பண பிரச்சனையா ஆண்டவர், வியாதியா ஆண்டவர், பலவீனமா ஆண்டவர், யாராவது என்ன திட்டாங்களா ஆண்டவர், யாராவது எனக்கு வஞ்சகம் பண்ணிட்டாங்களா ஆண்டவர், யாராவது என்கிட்ட இருந்து திருடிட்டாங்களா ஆண்டவர், யாராவது என்ன தரக்குறைவா பேசிட்டாங்களா ஆண்டவர், எல்லா விஷயத்துக்கும் நான் தேவனிடத்திலே போகும் பொழுது அதற்குண்டான பதிலை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நான் பாவி, நான் செய்த பாவத்தின் விளைவாக எனக்குள்ள ஏற்பட்ட ஆழமான காயங்களுக்கு மருந்து போடுகிறவராக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுற விஷயம் அதுதான். எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையை கட்டி போட்டிருக்குது, எந்தெந்த பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவன் பக்கம் திரும்ப விடாதபடி, தேவ சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில ருசி பார்க்க முடியாமல் இருக்கிறதோ, இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை அதுதான். உங்களை குணமாக்க போறேன். குணமாக்குதல் சொன்னா எது எது உங்களை கட்டி போட்டிருக்குதோ அதெல்லாம் அறுத்தெறிய போறார் ஆண்டவர். விசுவாசத்தோடு சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது. ஆசீர்வாதம் என்பது ஒரு புறம் மாத்திரமல்ல, பல புறம். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதே போல உலகப்பூர்வமான ஆசீர்வாதம், மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான், குணமாக்குவேன், உன்னை சுகமாக்குவேன், ஐ வில் ஹீல் யூ. அதனால ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். ஆனா முதல் வசனம், முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய வழிகளை பார்த்து இந்த ஜூன் மாதத்துல கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என் வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கு, என் வாழ்க்கையில குணம் இல்லை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வழி என்ன கண்டுபிடிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போகும்போது அவருடைய வழிகள் தடமாறி போனது. பயத்திற்காக தடமாறின வழிகள் சில நாட்கள்ல ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் வராங்க. சில நாட்களில் ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வழிகள் முழுவதும் விக்கிரக ஆராதனையிலேயே போகிறது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த கூட்டங்களில் பார்க்குறாரு, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க வழிகளை எக்ஸாமின் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. எத்தனை பேர்
அந்த வழியை விட்டு மனம் திரும்பி வராங்க. எத்தனை பேர் இல்ல நாங்க ஆண்டவர் விட்டு வரமாட்டோம் நிக்கிறாங்க. அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. மனம் திரும்பும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழப்போம். தேவனுக்கென்று சாட்சியாய் நிற்கும் பொழுது சில அடிகள், வலிகள், வேதனைகள் விழதான் செய்யும். இந்த காயங்களை கர்த்தர் பார்க்கிறவர். நீங்க தேவனுக்காக நிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வராங்களா? உங்களை திட்டுறாங்களா? உங்களோடு பேசாம இருக்கிறாங்களா? உங்களை தூக்கி எறியறாங்களா? அது ஒரு மிகப்பெரிய மன வலி எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்குது ஐயா அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ தேவனுக்காக நின்று இருக்கிறனா, அதனால் ஏற்பட்ட புண்ணு, அதனால் ஏற்பட்ட வடுவை கர்த்தர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவன் குணமாக்க போகிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்திற்குள்ளாக எந்தெந்த காரியங்கள் நான் தேவனுக்காக நின்ன, ஆண்டவருக்காக நற்சாட்சியா நின்ன, இதெல்லாம் என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கிறது, இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குன்னா, இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. உன் வழியை பார்த்து உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் குணமாக்குவார். கவலைப்படாதீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைவேற போகிறது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது, சந்தோஷமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறத உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஒப்பு கொடுத்தலோடு இந்த மாதத்தை தொடங்குங்க. ஜெபத்தோடு இந்த மாதத்தை தொடங்குங்க. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் எடுத்துட்டு பயணம் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாத மாதமாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்தில் சுகம் காணட்டும், குணம் காணட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. போகையிலும் வருகையிலும் கர்த்தர் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.